ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். இன்றைக்கி வந்து மூட்டை கொச்சிக்காய் மரத்தில் வந்து நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. அதெல்லாத்தையும் தான் இன்றைக்கி பறிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கலாம். எவ்வளோ கொச்சிக்காய் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிங்களத்தில் வந்து இது நைமிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை தூக்கி பார்த்து இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு. இப்போ வந்து நான் கொஞ்சம் காய்களை பறிச்சிட்டேன். கொஞ்சத்தை பறிச்சிட்டேன், இங்கே பாருங்கள் காட்டுறேன். இவ்வளோ காய் இப்போது பறித்து எடுத்தேன். இன்னும் இருக்குது, கொஞ்சம் பெரிய பெரிய காய்களை மட்டும் பறித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வச்சுருவோம். ஏன்னா இதை தூக்கிக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ஒரு இடத்துல வச்சுட்டு பறிக்கலாம். இந்த மூட்டை கொச்சிக்காய் வந்து இப்போ சரியான விலையாக இருக்குது ஸ்ரீலங்காவில். பச்சை கொச்சிக்காவே அப்படி விலை. இது வந்து விற்கிறதுக்கு இல்லை, இது வந்து வீட்டு பாவனைக்கு மட்டும்தான். என்னுடைய மகளுக்கு, என்னுடைய ஹஸ்பண்டுக்கெல்லாம் இந்த மூட்டை கொச்சிக்காண்டா அப்படி விருப்பம். எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வீட்டு பாவனைக்குமாக மட்டும்தான் வந்து இந்த செடி வளர்க்குறேன். பாருங்கள், இங்கெல்லாம் இவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய கண்டுகள் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து இந்த தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததால் காய் எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதோட செடிகளும் மரவாசி செடிகள் வந்து எல்லாம் மண்ணோட மண்ணாக மூடி வீணாக போயிடுச்சு. ஒன்று வந்துருச்சு. ஒரு காய் கீழே வீழ எல்லாம் ரெண்டு போயிட்டுருச்சு. அங்கே ஒன்று இருக்குது, அதையும் எடுப்போம். இப்போ ஓரளவு காய் பறிச்சிட்டோம். இது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும். இப்போ பறித்தோன்னு சொன்னால் அது பெருசாக உரப்பு இருக்காது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பெருசாகட்டும். அப்படி வளைக்க வேணாம் ஹுதா, உடஞ்சிரும். இது வந்து கம்பு வந்து உண்டி அதில் வந்து நான் பேலன்ஸ் பண்ணி கட்டியிருக்கிறேன். அப்போ இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. மாஷா அல்லாஹ், நல்லா வந்திருக்கு. அங்கெல்லாம் சைட் போயிட்டு பார்க்கலாம் மற்ற மரத்தை. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய 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 காய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்னுடைய மகள் பறிக்கணுமா, நான் பறிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி அவள் பறிச்சிட்ருக்கா. பாருங்கள், ஆசையாக இருக்குது. நாங்களே நாட்டி அதுலேருந்து ஒரு காயோ பழமோ பறிக்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மைக்குமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த காய்களை அதுவும் விழுந்துருச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிச்சம் சின்னதெல்லாம் இதாக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கிறத மட்டும் எடுங்க. நீ பாருங்கள் எவ்வளோ கொச்சிக்காய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது பறிக்கிறதுக்கு. அதையும் பறிச்சுட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த செடியில் உள்ளதை பறிக்கலாம். இந்த செடியில் உள்ள கொச்சிக்காய் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து லைட் பச்சை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ரொம்ப நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் இது பெரிய காயும் தான். ஒன்று வரீங்க எல்லாம் இதாகிரும். பாருங்கள், அவள் அப்படியே கொத்தோடு பறிக்கிறதுக்கு பார்க்குறா. ஒன்றுண்டா அப்படி இந்த காம்போட கிள்ளி எடுங்க. அப்படி தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த காயோட பெருசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்ல காரம், நல்ல காரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதோடைய பெருசை பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சைடு பாப்பா பார்க்க அது சின்னது, அது இருக்கட்டும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன காய். அதெல்லாம் பறித்தா நியாயம். அது இன்னும் கொஞ்ச நாள் போனால் பெருசாகிடும். இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துருக்கு. பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ரெண்டு கொச்சி இருக்குது. அதில் பெருசை மட்டும் எடுங்க, சின்னது இருக்கட்டும். ரைட், கலர் சைட் பார்த்தீங்கன்னா எப்போ வச்சுருந்தோம். அந்த மரம் வந்து பெருசாக ஒரு பெரிய எதுவும் இல்லை. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காய். அது பெருசாக விசேஷம் இல்லை. அந்த மரம் பாருங்கள் செத்துருமா இருக்கும். குட்டி குட்டி காய் தான், அது பெருசாக விசேஷம் இல்லை.
இந்த மூட்டை கொச்சிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆடு வந்து எல்லாத்தையுமே கடிச்சிடுச்சு. அதால் தான் இந்த மாதிரி. இல்லாட்டி இதுலேயும் நிறைய காய் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் திரும்ப அந்த மலைக்கு நல்லா தளைஞ்சி வருது. இந்த மூட்டை கொச்சிக்காய் கண்டும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டி ஆடுகள் ஓடி வந்து இதெல்லாம் கடிச்சு இதெல்லாமே நாசமாக்கி போட்டுருச்சு. இப்போ திரும்பவும் இது பாருங்கள் நல்லா அழகாக தழைச்சி வருது. இங்கிட்டு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கொச்சிக்காய் நாட்டியிருக்கிறேன். தக்காளி இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் தக்காளி கண்டுகள் அப்படி கொஞ்சம் நாட்டியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு மூட்டை கொச்சிக்காய் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு இடத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய கொச்சிக்காய் பறிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மகள் போயிட்டு அதெல்லாம் எண்ணிகிட்ருக்குறா. எத்தனை காய் இருக்குது அப்படின்னு எண்ணுவோன்ட்டு சொல்லி எண்ணிகிட்ருக்குறா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பச்சை கொச்சிக்காய் கண்டு. இந்த பாருங்கள் இதுலேயும் நிறைய கொச்சிக்காய் பறிச்சிட்டு இப்போ திரும்ப அது வருது. இன்றைக்கெல்லாம் கண்டு பச்சை கொச்சிக்காய் கண்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூட்டை கொச்சிக்காய் நான் போட்டிருந்தேன். மூட்டை கொச்சிக்காய் கண்டு போட்டிருந்தேன். இந்த இடையில பாருங்கள் மூட்டை கொச்சிக்காய் கண்டு போட்டிருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதால மலையில் வந்து ஃபுல்லாகவே அரைவாசி மண் கரைஞ்சிட்டு போயிட்டு கண்டுகள் அரைவாசி செத்துருச்சு. இப்போ ஒரு 3 கண்டு மாதிரி தான் இப்போதைக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன். தக்காளி பழம் கறிக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பழம் நல்லா கனிஞ்சிருந்துச்சி. அதை கொஞ்சம் போட்டேன்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்டுகள் வந்துருக்கு பாருங்கள். நிறைய கண்டுகள் வந்து அரைவாசி கண்டுகளை நான் பறித்து தான் நான் அங்கிட்டு சைடில் வந்து நான் தக்காளி கண்டுலாம் நாட்டியிருக்கேன். உங்கள் சைட் பார்த்திங்கன்னா விலகும் ஃபுல்லாக தக்காளி கண்டு நாட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து சளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ நல்ல மருந்து. என்னுடைய மகளுக்கு ஒரே தடுமல் அதெல்லாம் வரேன்னு சொன்னால் இந்த இலையை பறித்து தான் நான் கசக்கி இதோடைய சாறை எடுத்து இதோடு சேர்த்து அந்த சாரோட கொஞ்சம் தேனும் மிளகும் கலந்து நான் அவக்கு கொடுப்பேன். உடனே அந்த சளி நின்றும். பாருங்கள் அதுவும் நல்லா மாஷால்லாம் நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் வீட்டுக்கு கட்டாயம் தேவை. எங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இதெல்லாம் மருந்துக்கு தேவையான ஒரு இலைகள் வச்சுட்டு இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் அதுவும் நல்லா மாஷால்லாம் நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் வீட்டுக்கு கட்டாயம் தேவை. எங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோயோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இதெல்லாம் மருந்துக்கு தேவையான ஒரு இலைகள் வச்சுட்டு இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ மூட்டை கொச்சிக்காய் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ மூட்டை கொச்சிக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா டைம் பாஸ்க்கு நாங்கள் செஞ்ச ஒரு வேலை. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ மூட்டை கொச்சிக்காய் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நான் நினைக்கிறேன் இதில் ஒரு 500 மாதிரி சரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெருசுகளை மட்டும்தான் நாங்கள் பறித்தோம். சின்னதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீட்டு தோட்டம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணால் தான் அது இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு பலன் தந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீட்டு தோட்டம் செய்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.